Hi friends, welcome to IT Port. In this session, we will SQL Server joins in the concept. Mostly joins in the data fetch பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 2-3 டேபிள்ல இருந்து ரெலவென்ட்டான டேட்டாஸை எடுத்துக்க முடியும். அதோட ரிலேஷன்ஷிப் என்னென்ன காலத்துக்கெல்லாம் இருக்கு, எந்த டைப்ல இருந்து நமக்கு டேட்டாஸ் வேணும். இதில் சொல்லப்போனால் ஒரு 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இன்னர் ஜாயின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 டேபிள் வச்சுக்குவோம். எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி டார்கெட். எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், உங்களோட டைப், மேனேஜர் ஐடி. எம்ப்ளாயோட டார்கெட்டில் எம்ப்ளாயி ஐடி, டார்கெட். ஸோ இந்த மாதிரி 2 டேபிள் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னர் ஜாயின்ங்கிறது என்னென்னா, ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லும்போது, அதாவது இந்த 2 டேபிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த 2க்குமே லிங்க் என்னன்னு கேட்டோன்னா, எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற காலம் தான் 2 டேபிளுக்குமே இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காலம் வேணும், எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டார்கெட் ஃப்ரம் எம்ப்ளாயி டார்கெட். ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எம்ப்ளாயி இன்னர் ஜாயின் எம்ப்ளாயி டார்கெட் ஆன் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி டார்கெட்டோட எம்ப்ளாயி ஐடி. ஸோ இந்த மாதிரி நம்ம கொரி கொடுத்துருக்குறோம். இதுக்கு என்னென்னா, இன்னர் ஜாயின்ங்கிறத யூஸ் பண்ணிட்டோம்னா 2க்கும் மேட்ச் ஆகி இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். 2 டேபிள்லையுமே இந்த காலத்துக்கும் மேட்ச் ஆகி இருக்க டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரும். ஸோ நமக்கு டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 9 ரோஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ எம்ப்ளாயி டேபிளில் 12 ரோஸ் இருக்குது. எம்ப்ளாயி டார்கெட்டில் 10 ரோஸ் இருக்குது, 10 ரோஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்து எடுக்கும்போது நமக்கு 2க்கும் மேட்சான இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் இந்த இன்னர் ஜாயின். ஸோ அடுத்து செகண்ட் ஒன்று வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ங்கிறது இதே ரிலேஷன்ஷிப் காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அண்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டாஸையுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய ரைட் சைட் டேபிள் இருந்து காலத்தை நமக்கு கொடுத்துரும். சப்போஸ் ரைட் சைடில் மேட்சான டேட்டாஸ் இல்லைன்னா அது நமக்கு நல் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ரோஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதாவது ஃபுல் ரோஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற டேபிள் அண்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரைட் சைட் டேபிளில் இருந்து டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிடும். சப்போஸ் அதுக்கு ரிலவெண்ட்டாக, அதாவது நம்ம கொடுத்துருக்குற இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி டேட்டாஸ் மேட்சாக இல்லாத டேட்டாஸுக்கு பதிலாக அது நல்லுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயின்னாலே மிஸ்மேட்ச்டு டேட்டாஸ், அதுக்காக நம்ம அவுட்டர் ஜாயினை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் அவுட்டருங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவைலபிலிட்டி பொறுத்து டேட்டாஸ் இருந்துச்சுன்னா டேட்டா கிடைக்கும், இல்லாட்டி நல் வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். தேர்ட் ஒன் இஸ் ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயின்ங்கிறது அப்படியே லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு பதிலாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட் சைட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபுல்லாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். 10 ரோஸும் அதுக்கு ரெலவெண்ட்டான டேட்டாஸ் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரும், இல்லைன்னா நல் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் மிஸ்மேட்ச்டு டேட்டாஸ். ஸோ இதெல்லாம் மிஸ்மேட்ச்டு டேட்டா. ஸோ ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைட் டேபிளில் இல்லை, அந்த கண்டிஷனுக்கு உண்டான காலமாக. அடுத்து ஃபுல் ஜாயின்ங்கிறது இந்த கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிட்டு, அதாவது ரிலேஷன்ஷிப் காலம் மட்டும் செக் பண்ணிட்டு
ஃபுல் ஜாயின்ஸாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது ரெண்டு கண்டென்ட்டையுமே நமக்கு காட்டிடும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ்க்கு முதல்ல எடுத்துக்கிறோம், அடுத்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸை காட்டிடும். ஸோ ஃபுல் ஜாயின்ங்கிறது ரெண்டு செட்டு டேட்டாஸையும் மேட்ச் பண்ணி ஃபுல் ஜாயின்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் 12 rows, இதில் 10 rows. ஸோ டோட்டலாக சேர்த்தா 22. அதில் மேட்சான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுகளுக்கு மட்டும் நமக்கு எடுத்து காட்டிடும். ஸோ 13 records, அதில் 12 லெஃப்ட் சைடில் 12 அண்ட் ரைட் சைடில் 1 record, அதாவது மிஸ்மேட்ச்டு டேட்டாஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து 13 rows, அதாவது ஃபுல் ஜாயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துரும். அடுத்து ஒன்று வந்து கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரோவுக்கும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ரோஸையும் மல்டிப்ளை பண்ணும். இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு ரோவுக்கும் நான் ஆர்டர் பை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நமக்கு செக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் சைடில் 10 row இருக்கும், ரைட் சைட் டேபிளில் 10 rows இருக்கும். ஸோ ஏல இருக்கக்கூடிய, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ரோவுக்கும் 10 டைம் நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரோஸை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி மல்டிப்ளிகேஷனாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் கிராஸ் ஜாயின்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டிக்காக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் காலத்தையும் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின்ங்கிறது என்னென்னா, ஒரே டேபிளை ஒரு 2-3 டைம் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதான் செல்ஃப் ஜாயின். தட் மீன்ஸ் செல்ஃப் ரெஃபரன்ஸ் டு த டேபிள். இப்போ எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாயி ஐடி இருக்குது அண்டு மேனேஜர் ஐடி இருக்குது. இந்த மேனேஜர் ஐடிக்கு உண்டான நேமும் இதே எம்ப்ளாயி மாஸ்டர்லேயே இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து 50 அண்டு அதோட எம்ப்ளாயி நேம்ங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்க தான் வந்து இருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயீஸ்க்கும் மேனேஜர். ஸோ இப்போ இந்த இதுக்கு நம்ம எப்படி கால் பண்ணுற மாதிரி வரும்னா, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எம்ப்ளாயி ஐடி அண்டு எம்ப்ளாயி டேபிள்லேருந்து எம்ப்ளாயி நேம் அண்டு எம்ப்ளாயி 1ல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நேமும் நம்ம எடுத்துருக்கிறோம். அதை வந்து மேனேஜர் அலையன்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துருக்கோம். இது என்னென்னா, எம்ப்ளாயி செல்ஃப் ஜாயினுங்கிறது இன்னர் ஜாயின், ஏன்னா இதே டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸுக்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ எம்ப்ளாயி 1 இதுதான் அந்த அலையன்ஸ். இந்த செல்ஃப் ஜாயினுக்கு ஒரு அலையன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே தான் எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய மேனேஜர் ஐடிங்கிறது எம்ப்ளாயி 1ல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோங்க. ஸோ நமக்கு அவங்களுக்கு யார் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டேட்டாஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் செல்ஃப் ஜாயின். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸை எந்த விதத்தில் நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது 2 டேபிளுக்கு இல்லை, n நம்பர் ஆஃப் டேபிள்ஸுக்கு நம்ம ஜாயின்ஸ் எழுதிக்கலாம். வித் n நம்பர் ஆஃப் காலர்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கும் கண்டிஷனாகவும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்னும் நம்ம அடுத்தடுத்த செஷனில் இன்னும் அதை வேறு டாபிக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.